அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மருத்துவ நோபல் விஞ்ஞானி ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் பிப்ரவரி 10. இன்னைக்கு அதிகாலையிலேயே இவரை பத்தி நம்ம பார்க்கிறோம். அமெரிக்காவை சேர்ந்த உயிரியல் விஞ்ஞானி ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் அமெரிக்காவில் 1897 பிறந்தவர். தந்தை ஒரு வங்கியாளர். நோவா வெப்ஸ்டர் பள்ளியிலும் நியூ ஹாம்சையரில் உள்ள செயின்ட் பால் பள்ளியிலும் படித்தார். 1915 ஏல் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். 2 வருடங்களில் படிப்பை நிறுத்திவிட்டு அமெரிக்க இராணுவத்தில் சேர்ந்தார். முதலுலகப் போருக்கு பின் மீண்டும் ஏல் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து YALE, அதுக்கு பேர் தான் ஏல் பல்கலைக்கழகம் சேர்ந்து 1920 பட்டம் பெற்றார். பிறகு ரியல் எஸ்டேட் பிசினஸில் இறங்கினார். அதில் திருப்தி ஏற்படவில்லை. ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து ஆங்கில ஆசிரியராக மாறும் நோக்கத்துடன் 4 வருடங்கள் ஆங்கில இலக்கியம் பயின்றார். அந்த தொழிலிலும் அவருக்கு நாட்டம் ஏற்படவில்லை. பாக்டீரியாலஜி மற்றும் நோய் தடுப்பியல் படிப்பில் PhD மாணவராக சேர்ந்தார். 1930 பாக்டீரியாக்களால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்தார். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார். இந்த காலகட்டத்தில் பாக்டீரியாக்களின் வீரியத்தன்மை மற்றும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியின் ஆற்றல் குறித்த சில காரணிகளை ஆராய்ந்தார். 1938 தன் குழுவினருடன் இணைந்து பொன்னுக்கு வீங்கி அம்மை நோயை உண்டாக்கும் வைரஸ் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அதை குணப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தையும் 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்க இராணுவத்தின் தொற்று நோய்களுக்கான பிரிவில் ஆலோசகராக பணியாற்றினார். 1946 பாஸ்டனில் உள்ள குழந்தைகள் மருத்துவ மையத்தில் தொற்று நோய்கள் குறித்து ஆய்வு செய்யும் ஒரு ஆய்வகத்தை நிறுவுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார். மனிதனுக்கு வைரஸ் கிருமிகளால் ஏற்படும் நோய்கள் குறித்து இவரது வழிகாட்டுதலின் கீழ் மிகச்சிறந்த முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. போலியோ தடுப்பு மருந்து தயாரிப்புக்கு காரணமாக அமைந்த புதிய ஆபத்து இல்லாத முறையிலான போலியோ மைலிட்டிஸ் வைரஸ்கள் உற்பத்திக்கான ஆய்வுகளுக்காக DH வெல்லர் மற்றும் FC ராபின்ஸ் இருவருடன் இணைந்து இவருக்கு 1954 ஆண்டுக்கான மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இவர்களது ஆராய்ச்சி மூலம் விஞ்ஞானிகளால் போலியோ வைரஸ்களை அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடிந்தது. இந்த ஆராய்ச்சி முறை போலியோ மருந்து தயாரிப்புக்கு மட்டுமல்லாமல் பிற வைரஸ்களை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்ள உதவியது. 70வது வயதில் அதிகாரப்பூர்வமாக பதவி ஓய்வு பெற்றார். மேலும் 10 ஆண்டுகள் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் கற்பித்து வந்தார். குழந்தைகள் மருத்துவமனையில் தனது ஆராய்ச்சிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டார். நோபல் பரிசு தவிர ராபர்ட் காச் பரிசு, பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் உள்ளிட்ட பல விருதுகளை வென்றிருக்கிறார். வைரஸ்கள் குறித்த ஆராய்ச்சி களத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி மனித குலத்துக்கு மகத்தான சேவை புரிந்த ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் 1988வது வயதில் மறைந்தார். அமெரிக்காவில் பிறந்த மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. மருத்துவம் அல்லது பிசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உடற்செயலியல், அதற்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. இவ்வாறு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 10ஆம் தேதி சந்திச்ச மகிழ்ச்சியோட
இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி.